இன்னைக்கு சப்ளிமெண்ட்ரியில் காலவே புலவரோட ஒரு பாட்டு சொல்லுவாங்க. சிறுவன் அலைப்பயிறு சிறுவன் அலைப்பயிறு சென்னல் கடுகு மருதிகிரி தண்டு மணி நூல் பொறி அரவம் வெற்றேறு புல் அன்னம் வேதன் அரண் மாலுக்கு கல்தாழம் பூவே கரி. வந்து பாட்டு. இந்த பாட்டை கொஞ்சம் வித்தியாசமாகும். பாட்டு புரிஞ்சுக்கணும் கரெக்டா. இருக்கும். பெருமாளுக்கு என்னன்னா, அவருக்கு வந்து அந்த அவங்க சாப்பிட்றதுக்கு வந்து தொட்டுக்க அவங்களுடைய 3 பேருக்கும் ஒத்து வர்றது சொல்றாரு இதுல. சாப்பிட்றதுக்கு உணவுல வந்து கறி வந்து சிவனுக்கு வந்து சிறுவன் பிள்ளை கறி சாப்பிட்டார் இல்லையா பரமசிவன், அதனால சிறுவன் மகாசிவன் பரமசிவனுக்கு சிறுவன். அலைப்பயிறுனா முளை வெட்டின பயிர், முளை விட்ட பயிர், அது வந்து பிரம்மாவுக்கு படைக்கிறது. சிறுவன் அலைப்பயிறு சென்னல், சிறுவன் அலைப்பயிறு சென்னல். சிறுவன் அலைன்றது வந்து இல்ல, பயிறுன்றது வந்து பிரம்மாவுக்கு பண்ணது. அலைன்றது வந்து வெண்ணைக்கு பேரு அலைன்னு பேரு. சிறுவன் பயறு பெருமாளுக்கு பயறு. அதுக்கப்புறம் வந்து அலைன்றது வந்து வெண்ணெய். சிறுவன் அலைப்பயிறுன்றது வந்து சிறுவன் ஈஸ்வரனுக்கும், அலைன்ற வெண்ணெய் வந்து பெருமாளுக்கும், பயிறு வந்து பிரம்மாவுக்கும். அவங்க சாப்பிடும்போது அவங்க அதை தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கிறாங்க, கறியாக உபயோகம் பண்ணுவாங்கன்றது சொல்றாரு. அதுக்கடுத்து என்னன்னா, சென்னல் கடுகு மருதிகிரி. சென்னல்ன்றது வந்து நெல், அது பிரம்மாவோட இது வந்து நெல். கடுகுன்றது வந்து நஞ்சு மண். கடுகுன்றது வந்து நஞ்சு. சென்னல் கடுகுன்னா கடுகின்ற பெயர். கடுகின்னா அதுக்கு ஆக்சுவலா விஷத்துக்கு பேர் கடுகுன்னு பேர். கடுகு சிவனுக்கு வந்து விஷம்தான் சாப்பாடம். ஏன்னா இந்த ஆழகால விஷத்தை மேருமலையை வச்சு வாசுகியை கடைஞ்ச போது வாசுகி பாம்பு விஷத்தை துப்பிடுறது, விஷத்தை அள்ளி சாப்பிடாது இல்லையா, அதனால அதுதான் அவருக்கு உணவாம். கடுகு, சென்னல் கடுகு. மருதிகிரின்னா மலை மண்ணு. கிரின்னா மலை, மருதின்னா அது வந்து மண்ணு. மருதிகிரின்னா மலையில் இருக்க மண்ணு. மண்ணு இதுதான் உணவாம் அவளுக்கு உணவாம். அடுத்தது சிறுவன் அலைப்பயிறு வந்து தொட்டுக்கிறதுக்கு. சென்னல் கடுகு மருதிகிரி, சிறுவன் அலைப்பயிறு, இது 3 வந்து சிறுவன் வந்து சிவனுக்கும், அலைன்ற இது வந்து வெண்ணெய் வந்து திருமாலுக்கும், பயிறு வந்து இந்த பச்சை பாசி பயிறு, அந்த பயிரை ஊற வச்சு பிரம்மாவுக்கு படைக்கிறது உண்டு. அது வந்து இங்கதான் பிரம்மாவுக்கு எந்த கோவிலும் எந்த படைப்புன்றது இல்லை, அதனால இப்ப ஆயிட்ட ஒழிய பிரம்மாவை எழுதி பூஜை பண்ண காலங்கள்ல அதெல்லாம் இருந்திருக்கு. அதனால சிறுவன் அலைப்பயிறு சென்னல் கடுகு மருதிகிரி. சென்னல் கடுகு மருதிகிரி. சென்னல் வந்து நெல் வந்து பிரம்மாவுக்கு படைக்கிறது. சென்னல் அப்படியே கதிரோட வச்சு சென்னலை படைப்பாங்க பிரம்மாவுக்கு. சென்னல் கடுகுன்னா நஞ்சு, விஷம் ஈஸ்வரனுக்கு. மருதிகிரி மண்ணு, மலை மண்ணு, இதுதான் அவங்களுக்கு உணவா. மண்ணை வந்து கிருஷ்ணன் குழந்தைய அந்த மண்ணை தின்னார் இல்லையா, அது மலை மண்ணு கிருஷ்ணனுக்கு உணவா. கடுகு விஷம் வந்து சிவனுக்கு உணவா. சென்னல் வந்து பிரம்மாவுக்கு உணவா. அதுதான் இங்க சொல்றாரு. சென்னல் கடுகு மருதிகிரி. தண்டு மணி நூல். அடுத்தது தண்டுன்றது வந்து பிரம்மதண்டம்னு. பிரம்மா கையில ஒரு கோல் இருக்கும், தண்டம், பிரம்ம தண்டம். அந்த தண்டம் வச்சுதான் பிரம்மா தண்டிக்கிறதும் வரம் கொடுக்கறதும் எல்லாமே அந்த தண்டத்தை வச்சுதான் பிரம்ம தண்டம்னு பேர் இருக்கு. பிரம்மா கையில அந்த தண்டம் இருக்கும். அதே மாதிரி மகாவிஷ்ணு கிட்ட பாத்தீங்கன்னா மணி, கௌஸ்துப மணின்னு மணி, அந்த இது மேல போட்டுப்பாரு, மாலையை அணிஞ்சிருப்பாரு, கௌஸ்துப மணி ஒரு போட்டுருப்பார். அதுதான் மணி. தண்டம் மண் கிரி தண்டு மண் வந்து சக்கரம். பெருமாளுக்கு வந்து சக்கரம் கிரின்னு வருது, மருதிகிரின்னு வருது பாருங்க. அதான் கிரின்னா சக்கரம், கிரிதரன் வாங்க பாருங்க. அதான் கையில சக்கரத்தை வச்சிருக்காங்க, கிரிதரன்.
அது மாதிரி வந்து கிரி இந்த சக்கரத்தை வந்து படைக்கல்வியா உடையவரம். கிரி தண்டு மணி, கிரி தண்டு மணி வந்து படை கல்வியா வச்சிருக்கவங்களாம். கிரி தண்டு பணி தான் அவங்களுக்கு வந்து கையில இருக்க ஆயுதம். அடுத்தது நூல் பொறி அரவம். நூல்ன்றது பூணூல். பிரம்மா வந்து பிரம்மா வந்து பிராமண குலத்தை சேர்ந்தவர் தான். அந்த மாதிரி ஒரு இது சம்பிரதாயம், சாஸ்திரம். அதனால அவருக்கு வந்து பூணூல் இருக்குமா. நூல் அதான் நூல் பொறி. பொறின்றது சக்கரம். அரவம் பொறின்றதுக்கு அரவம்ன்றது வந்து பாம்பு. பூணூல். பொறின்றது வந்து சக்கரம். ஆமா, முதல்ல மணி வந்துருக்கு இல்லையா, மணி நூல் பொறி, அது 3 சக்கரம். இது 3 அணிந்தவர் வந்து மகாவிஷ்ணுக்கு சக்கரம், பாம்பு, நூல், மணி. மணின்றது வந்து மகாவிஷ்ணுவுக்கு சமந்தக மணி அணிஞ்சிட்டு இருக்காரு இல்லையா, அதனால மணி நூல் வந்து இதுதான் அணிகலனம். அப்புறம் வந்து வெற்றியேறு புல் அன்னம். வெற்றியேறுன்றது இல்ல, புல்லுன்றது வந்து பறவை, அதாவது கருடன். புல். அன்னம், அன்னம்ன்றது வந்து அன்னப்பறவை. கருடன் வந்து பெருமாளுக்கு வாகனம். அன்னம் வந்து பிரம்மாவுக்கு வாகனம். வெற்றேறுன்றது வந்து ஏறுன்றது வந்து ஏறுன்றது வந்து காளையோட பேர். வெற்றேறுன்றது வந்து வெற்றேறுன்றது வந்து நந்திக்கு ஒரு பேர். ஆக வெற்றேறு புல் அன்னம், இது 3. இது ஒரு இது அந்த அது 3 வந்து அவங்களுக்கு வந்து வாகனங்களாம். அப்புறம் வந்து இன்னொன்று சொல்றாரு. அடுத்தது வெற்றேறு புல் அன்னம். வேதன் அரண் மாலுக்கு கல்தாழம் பூவே கரி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, வேதன்றது வந்து அரண் மால். வேதன்றது வந்து ஈஸ்வரன். வேதன் அரண் மாலுக்கு ஈஸ்வரனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும், ஈஸ்வரனுக்கும் பிரம்மாவுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும், வேதன்னா பிரம்மாவுக்கும், அரண்றது வந்து ஈஸ்வரன், மால்ன்றது வந்து திருமால், இவங்க 3 பேருக்கும் கல்ன்றது கல் தாழம் பூவே கரி. இதுல கல்ன்றது வந்து கடல், கல்லுன்றது கடல். தாழம்ன்றது வந்து கைலாயம், தாமரை. தாழம்ன்றது தாமரை, கடல், தாமரை, கைலாயம், கல் தாழம். தாழம் கல், கைலாயம்ன்றது கல், தாழம்ன்றது வந்து தாமரை, பூவேன்றது வந்து கைலாயம். பூலோக வைகுண்டோன்றமே, பூலோகத்துக்கு வந்து பூமின்றது சொல்றதுக்கு வந்து முக்கியமான இடம் வந்து கைலாயம் தானே. அதனால பூவேன்னா கைலாயம். பூகம் அதெல்லாம் கைலாயத்துக்கு ஒரு பேர். கல் தாழம் பூவே கரி. அதுதான் கரின்றது வந்து இருப்பிடம். ஞாபகம், கரின்னா தங்குற இடத்துக்கு பேர், வீட்டுக்கு பேரு கரின்னு ஒரு பேர் இருக்கு. அதனால கல் தாழம் பூவே கரியான். இவங்களோட இருப்பிடம் இதுதானா. ஆக இது இப்ப நான் கரெக்டா சொல்றேன் பாருங்க. சென்னல், கடுகு, மருதி, கிரி தண்டு மணி, நூல் பொறி அரவம், அப்படி வரணும். அப்ப சரியா போயிடும். சொல்றேன் பாருங்க. சிறுவன் அலை பயிறு. இது 3. சிறுவனும்னா பிள்ளைக்கறியும். அலைன்றது வந்து இப்ப சொன்னேன் உங்களுக்கு, வெண்ணைக்கு பேர் அலைன்னு பேரு. சிறுவன், அலை, பயிறு வந்து பச்சை பயிறு. இது 3 வந்து ஈஸ்வரனுக்கும், சிறுவன் ஈஸ்வரனுக்கும், திருமாலுக்கு வெண்ணையும், பிரம்மாவுக்கு பயிரும் வந்து தொட்டுக்கிறதுக்கும், சாப்பிட்றதுல தொட்டுக்கிறதுக்கு கரியா உபயோகப்படுறதான் சிறுவன் அலைப்பயிறு. சென்னல் கடுகு மருதி. சென்னல் நெல் வந்து பிரம்மாவுக்கும், கடுகுன்றது வந்து விஷம் வந்து சிவனுக்கும். கடுகு. மருதின்றது வந்து மண்ணு திருமாலுக்கும் உணவா போறதான் மருதி. இது 3 பேருக்கும், அதாவது ஈஸ்வரனுக்கும், பிரம்மாவுக்கும், சிவனுக்கும், பிரம்மாவுக்கும், மகாவிஷ்ணுவுக்கும் இது 3 தான் உணவாம். எது? விஷம், சென்னல்,
மண், மூணும் ஆச்சா. அதாவது சென்னல், கடுகு, மருதி. அதுக்கு அடுத்தது கிரி, தண்டு, மணி. கிரி, தண்டு, மணி. கிரின்னா நம்ம மூலையை பார்த்தோம். கிரி, தண்டு. கிரின்றது வந்து கிரின்றதுக்கு வந்து சக்கரத்துக்கு ஒரு பேர் கிரி. கிரிதரன்றது அதான். கிரின்றது இந்த இடத்துல சக்கரம். தண்டுன்றது தண்டம், பிரம்ம தண்டம்னு. மணின்றது வந்து கௌதம மணி. அதான் கிரி, தண்டு, மணி. இது மூணும் கிரி, தண்டு, இந்த இடத்துல மணின்றது வந்து மான். மான், கிரி, தண்டு, மணி. கிரி, தண்டி, மணி. இது மூணும் அதுக்கு படைக்கருவி. படைக்கருவி இது மூணு வந்து அவங்க கையில் இருக்க ஆயுதங்கள். நூல், பொறி, அரவம். நூல்ன்றது வந்து பூணூல், பிரம்மாவுக்கு பூணூல். பொறின்றது வந்து சக்கரம். பொறின்றது சக்கரம். சக்கரம் வந்து பெருமாளுக்கும், பூணூல் வந்து பிரம்மாவுக்கும். பாம்பு, அரவம்ன்றது பாம்பு. பாம்பு சிவனுக்கும். அணிகலெல்லாம் இருக்கான். வெற்றையரு. வெற்றையருன்றது காளை. ஏறுன்னா காளை. வெற்றையருன்னா அதாவது ரொம்ப பயங்கர பவர்ஃபுல் இது ஆக்ஷன் அர்த்தம். பெரிய நந்தி, எருமை, பெரிய மாடு, பெரிய இது இருக்கு, பவர்ஃபுல் ஆக்ஷன் அர்த்தம். கைலாயம். அதைத்தான் சொல்றேன். இங்க என்ன சொல்றாரு, வெற்றேறு புல் அன்னம். வெற்றேறு. வெற்றேறுன்றது வந்து அந்த பெரிய காளை. புல்லுன்றது வந்து பறவை, கருடன். பெருமாளுக்கு கருடன். காளை வந்து சிவனுக்கு. அன்னம், அன்னம்னா அன்னப்பறவை. அன்னப்பறவை வந்து பிரம்மாவுக்கு. இது மூணு அவனுடைய வாகனங்களாம். அடுத்தது என்ன சொல்ற, வேதன், அரண், மாலுக்கு. வேதன்றது வந்து பிரம்மா, அரன்றது வந்து சிவன், மால்ன்றது திருமால். ஆக பிரம்மா, சிவன், மகாவிஷ்ணுவுக்கு கல், தாழம், பூவே கரி. கல்னா கடல், தாழம்னா தாழம்ன்றது தாமரைக்கு ஒரு பேரு. கல், தாழம். தாழம்னா தாமரையில பிரம்மா தாமரையில உட்காந்துருக்காரு இல்லையா, அது. கல்லுன்றது வந்து கடல். கடல்ல வந்து மகாவிஷ்ணு இருக்காரு இல்லையா, அது. பூவேன்னா கைலாயம். கைலாயத்துக்கு பூவேன்னு ஒரு பேர் உண்டு. பூவம், பூகம், அது மாதிரி கைலாயத்துக்கு ஒரு பேர் உண்டு. பூவேன்னா கைலாயம். கல்தாழம் பூவே. பூன்னா கைலாயம். கைலாயம். கல்தாழம் பூவே கரி. கரின்னா இருப்பிடம். அவங்களுக்கு தங்குற வீடு அதுதானா. அதாவது அவங்களுக்கு முதல்ல என்னன்னா தொட்டுக்கிறது வந்து சிறுவன், அலைப்பயிறு 3 பேருக்கும். சென்னல், கடுகு, மருதி தான் உணவான். கிரி, தண்டு, மணி அதுதான் அவங்களுக்கு ஆயுதமா. அடுத்தது நூல், பொறி, அரவம் தான் அதுக்கு அவங்களுக்கு அணிகலனா. வெற்றேறு புல் அன்னம் தான் வாகனமா. கல்தாழம்பூ தான் இருப்பிடமா. இது அவ்வளவு அழகா ஒரு பாட்டுல சொல்றாரு. இது வந்து எப்படி மூணையும் கொண்டு உள்ளுக்குள்ள கொண்டு நமக்கே வந்து அதை பிரிச்சு பார்த்தா தான் வரும். இல்லாட்டா ஒண்ணு இன்னொன்னோட சேர்ந்துரும். உங்களுக்கு அது பிரிச்சு பார்க்கணும். எல்லா சொற்பொருள் பின்னணி ஒண்ணு வந்து ஒன்னுல வரும்போது மறுபடியும் அதுவே வரும், மிக்ஸ் ஆயிடும். அதை பிரிச்சு நம்ம போட்டுக்கணும். கோடு போட்டு அதை கரெக்டா மூணு பிரிச்சு கோடு போட்டு படிச்சாதான் உங்களுக்கு கரெக்டா சொல்ல முடியும். எவ்வளவு அழகா அந்த பாட்டை அதை ஃபார்ம் பண்ணிருக்கா பாருங்க. அதை வந்து இதுல இருந்து யமகண்டத்துல இருந்து சொல்லியிருக்காரு. சிறுவன், அலைப்பயிர், சென்னல். அப்படி மூணா சேர்த்து படிச்சீங்கன்னா சிறுவன், அலைப்பயிர், சென்னல். அப்படி பண்ணி சிறுவன், அலைப்பயிறு, சென்னல், கடுகு, மருதி, கிரிதண்டு, மணி, நூல், பொறி, அரவம், வெற்றேறு புல் அன்னம், வேதன், அரண், மாலுக்கு கல்தாழம்பூவே கரி. இதை நம்ம என்ன எப்படி எடுத்துக்கணும்னா, வேதன், அரண், மாலுக்குன்ற வார்த்தையை முன்னாடி கொண்டு வரணும். அது வேதன், அரண், மாலுக்கு சிறுவன், அலைப்பயிறு, சிறுவன், அலைப்பயிர் போட்டு அது கரின்றது வந்து ஒரு நம்மளுக்கு வந்து அது மறைநிலை பொருள். அது மறைஞ்சிருக்குது. இது மூணும் மூணு பேருக்கும் தொட்டுக்கிறதுக்கு கறி மாதிரியா. சென்னல், கடுகு, மருதி அதுதான் உணவாம். சென்னல், கடுகு, மருதி. கிரிதண்டு, மணி. கிரி, தண்டு, மணி அதுதான் ஆயுதங்களாம் அவங்க கையில் இருக்காங்க. நூல், பொறி, அரவம். நூல், பொறி, அரவம் தான் அணிகலன்களாம் அவங்களுக்கு. வெற்றேறு புல் அன்னம் அதுதான் வாகனமா. அதுக்கு வந்து நம்ம வேதன், அரண், மாலுக்குன்றத முன்னாடி கொண்டு போயிட்டோம் இல்லையா. கல்தாழம்பூவே கறி. கல்தாழம்பூ தான் இருக்கிற இடமா. கல், தாழம், பூ தான் இருப்பிடமா. எவ்வளவு அழகான ஒரு பாட்டு பாருங்க. பாட்டு. தேங்க்யூ.